எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவருளால் இன்று தமிழ் புத்தாண்டு விசுவாசு வருடம். இந்த தமிழ் மக்கள் அனைவரும் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் மனதில் அமைதியும் இன்பமும் பூரிப்பும், கலையாத கல்வியும் குறையாத பயதமோர் கபடு வாராத நட்பும் என்று சொல்வார் போல, அம்பிகையினுடைய அருளால் 16 செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை எம்பெருமான் தில்லைக்கூத்தனுடைய திருவடியை வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் இந்த சித்திரை திருநாள் நன்னாளில் ஆலயம் சென்று இறைவனை தரிசனம் செய்து, உங்கள் பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ஆலயத்தில் ஒரு சர்க்கரை பொங்கல் சுவாமிக்கு நிவேத்தியம் செய்து, ஒரு பாலபிஷேகம் செய்து அவரை மகிழ்வித்து, தேவர்களையும் வசுக்களையும் அனைத்து தேவதைகளையும் பூஜித்து, இந்த மா பலா வாழை என்று சொல்வார்கள். மாம்பழம் என்பது விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தது. பலாப்பழம் என்பது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது. வாழை பிரம்மா, சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மூவரையும் வழிபட்டு இந்நாளில் எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ இறைவனுடைய அருளாசியை பெறுவீர்களாக. அன்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஒரு நாள், அதாவது சித்திரை திருநாள், சூரியன் மேசராசியில் பயணிக்கும் நாள். இது மிகவும் விசேஷமான ஒரு நாள். உயிர்களாகிய நாம் நம்முடைய உயிர் நாம் இயங்கும் பொழுது இருக்குவிடம் நெற்றிப்பொட்டு. இந்த நெற்றிப்பொட்டில் இதுதான் மேச மண்டலம். சூரியன் என்பவன் ஆத்மா. அவன் 5 கூடிய பூர்வ புண்ணியத்தை சுமந்து வரக்கூடியவன். பூர்வ புண்ணியாதிபதி நம்முடைய உயிர் நின்று இயங்கும் இடமாகிய இந்த மேசத்தில் பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் இது. அதனால்தான் இந்நாளில் இறைவனை வழிபட வேண்டும். ஆத்மா நெற்றிப்பொட்டில் நின்று, இயற்கையிலும் சூரியன் மேசத்தில் பயணிக்கக்கூடிய நாள் என்பதால் இந்நாளில்